பார்வதியார் இடமதியிலே ஓடி வருகின்றார் பார்வதியார் தேவியானவள் ஆமா அம்மையான உமையவள் தேவியானவள் அது ஆதிசக்தியான பார்வதி தேவியானவள் பகவானிடத்தில் உரைக்கின்றார். பகவானே பரம்பொருளே பரம்பொருளே முதல்ல நல்லா இருந்த பார்வதி உமையவளே உமையவளே ஆண்டவா பகவான் பார்வதி உமையவளே உமையவளே இதோ பார், நீ குழந்தைக்கு வரும் கேட்டாய் அல்லவா? ஆமா நான் குழந்தைக்கு வரும் கொடுத்திருக்கிறேன். சரி ஏ பகவானே பரம்பொருளே அது காலுமில்லை கையுமில்லை 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 காலுமில்லை கையுமில்லை கண்மூக்கு செவிகளில்லையே செவிகளில்லையே கையுமில்லை கைகளில்லையே கைகளில்லையே செவியுமில்லை செவிகளில்லையே செவிகளில்லையே மூக்குமில்லை முகமில்லை உள்ளமாலும் இருக்க கண்ணா ஆண்டவரை பகவானை நான் குழந்தவரம் கேட்டதற்கு குழந்தவரம் கேட்டதற்கு கொடிய முண்டவரை கொடுத்தேராமா குழந்தவரம் கேட்டதற்கு கொடுத்தேராமா ஓடி வருகின்றாய் அதோடு பார்வதி தேவியானவள் ஆமா பகவான் இடத்துல சொல்றோம். பகவானே பரம்பொருளே நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சாப்பாட கேட்டேன் இல்ல குழந்தைக்கு வரும் கேட்டதற்கு இப்படி கொடிய முண்டத்தை நீங்க கொடுக்கலாம் கொடுக்கலாமா? நான் முதல்ல வரம் கேட்டதற்கு கேட்டதற்கு மாய முண்டத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? பிள்ளை வரம் கேட்டதற்கு பியாய் முண்டத்தை எனக்கு கொடுக்கலாமா? அப்படி அது கால் இல்ல கை இல்ல கண்மூக்கு செவிகள் இல்லை வாய் இல்ல வயர் இல்ல வயிறில்லையே ஆமா வாய்த்த சிரசியது ஒன்றுமில்ல அப்படி மூக்குமில்லை முகமில்லை முண்டமோடு இருக்க கண்டா. ஆமா ஏ பகவானே இந்த மூன்று முண்டத்தை எப்படியாவது எனக்கு தாங்க உருப்படித்து கொடுக்கணும். அப்படியா? ஒரு சொல்ல ஆண்டவன் பகவான் பார்வதி சொல்றான். என்ன பெண்ணே பார்வதி உமையவளே இந்த மூன்று முண்டத்தை நான் உருப்படித்து கொடுக்கிறேன். இந்த ஆண்டவன் பகவான் பிரம்மனை வரவழைத்தார். வருமையா பிரம்ம தேவா வருமையா பிரம்ம தேவா என்று சொல்ல கேளே ஒன்று முண்டே மாதையே ஒரு சொல்ல மூன்று முண்டே மாதையே
ஐயா உண்டே மதை உருவடிக்க ஆண்டவன் பகவானோ ஆண்டவன் பகவானோ பார்வதியலிட மதியிலே திருவள்ளை பார்வதியே ஒரு வார்த்தையே ஆண்டவன் பகவான் பிரம்மனை வரவழைத்தான். ஏ பிரம்மா, ஏய் மூன்று முண்டத்தை உருவடித்து கொடுக்க வேண்டும். ஆமா, உருவடித்து கொடுக்க வேண்டும். ஒரு முண்டத்தை பேர் அழகோடு பெண்ணாக உருவடித்து கொடுக்க வேண்டும். மற்ற இரண்டு முண்டத்தை ஆணாக உருவடிக்க வேண்டும். நீ உருவடிக்க வேண்டும், நான் உயிர் கொடுப்பேன். அம்மையான பார்வதி தேவியான சக்தி நிலை கொடுப்பார். ஆமா, ஆண்டவன் பகவானுடைய வார்த்தை காதை கேட்டுக்கொண்டு பிரம்மதேவன் மூன்று முண்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு பிரம்மதேவன் உருவடிக்கின்றார். எப்படி? ஒரு முண்டத்தை பேர் அழகோடு பெண்ணாக உருவடித்தார். ஆமா, பெண்ணாக. மற்ற இரண்டு முண்டத்தை ஆணாக உருவடித்தார். சரி, உருவடித்த பிரம்மதேவன் ஆண்டவன் பகவான் உயிர் கொடுத்தார். ஆமா, அம்மையான பார்வதி தேவியானவள் சக்தி நிலை கொடுத்த போது அங்கு மூன்று நல்ல குழந்தைகளோ மூன்று நல்ல குழந்தைகளோ பிரவேசி போடுதையே பகவான் இடத்திலே சொல்றான். பகவானை பரம்பொருளே மூன்று முண்டத்தை உருவடித்து கொடுத்தீர் அல்லவா? ஆமா, இந்த மூன்று முண்டத்தை உருவடித்து கொடுத்த தன்மையாலே மூன்று குழந்தையாக அவதாரம் செய்திருக்கிறீங்க. ஆமா, மூன்று குழந்தைக்கு பேராமத்தை கொடுக்க வேண்டும் என்று அம்மையான பார்வதி தேவியானவள் ஈசன் பகவான் இடத்தில் உரைத்த போது ஆதிசக்தியான பார்வதி தேவியானவள் பகவான் இடத்தில் உரைத்த போது ஆண்டவன் பகவான் பேராமத்தை கொடுக்கிறார். அங்கு பெண்ணாக பிறந்ததானே உடல்வாளியே பிறந்ததானே
பெண்ணே பார்வதி உமையவளே, உமையவளே, இந்த 3 குழந்தைகளையும் பாலமனது கொடுத்து படுதல பாலமனது கொடுத்து பக்குவமாக வளர்த்து வர வேண்டும். ஆமா, ஆண்டவனும் பகவான் பார்வதி இடத்தில் உரைத்த போது ஆட்டு வந்து சம்மதித்து 3 குழந்தைகளை அம்மையான பார்வதியாள் தேவியானவள் பாலமனது கொடுத்து பக்குவமாக வளர்த்து வருகின்றார். ஆமா, வளர்த்து வருகிறார். மாணிக்கத்தால் தொட்டில் கொண்டு பண்ணி அப்படியே மரகதத்தா தோணிருத்தி அம்மையா பார்வதியால் தேவியானவள் 3 குழந்தைகளை மாணிக்கத்தால் தொட்டு கொண்டு பண்ணி எங்கண்ணே மரகதத்தா தோணத்தி பால் போல நிலவடிக்க கண்ணே கண்ணே பால் போல நிலவடிக்க பரமசிவன் வந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் பந்தை பரமசிவன் அடிக்கும் பந்தை பரந்தடிக்க வந்ததென்றோ கண்ணே ஆடினாரோ கண்ணே கண்ணே ஆரி ஆராரோ அம்மையான பார்வதி தேவியானவள் 3 நல்ல குழந்தைகளை பாலமனது கொடுத்து மடிமீது தூக்கி வைத்து அம்மையானவள் தேவியானவள் பாலமனது கொடுத்து அம்மையானவள் வளர்த்து வருகின்றார். மூன்று நல்ல
பிள்ளைகளை ஆதி சக்தியான பார்வதி தேவியானவள் அருமை பெருமையோடு வளர்த்து வருகிற போது வெள்ளிக்கிழமை ஒரு சாம ஆதி சக்தியான பார்வதி தேவியானவள் வளர்த்து வருகிற போது நல்ல வெள்ளி நல்ல கிழமை இளமையிலே ஒரு சாம பேச்சியம்மா சொல்ற என்ன ஏ மகனே நான் சொல்றது மட்டும் கேட்டா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நான் சொல்றது கேட்காம இருந்தா எந்த நேரம் எப்பொழுது என்னவென்று தெரியாது ஏ மகனே மாயாண்டி சுடலையாண்டவா தாயமோதோ தாயமரம் கொடுத்த தனக்கு பயம் விளையாது மகனே விலவரம் முடித்தோமானோ ஒருபோது முடிசூட்ட போடுவதில்லை மகனே சுடலையாண்டவா தாயாரு பேச்சவ சொல்ற சும்மா இருக்கும்போது எந்த வேலையும் செய்யக்கூடாது மதியான காட்டுல வந்து இங்கதான் வேலை செய்யும் பேச்சவ சொல்ற மகனே நம்ம 3 பேரும் மையான காட்டுக்கு போகலாம் மாணவர்கள் எல்லாம் தெங்க வேண்டும் சுடுகாடு போக வேண்டும் சுட்ட படங்கள் எல்லாம் தெங்க வேண்டும் என் மகனே மாயாண்டி சுடலையாண்டவா நாமளோட நிலைமை வளமை எல்லாம் எனக்கு தெரியும் ஆமா ஏ மாயாண்டி இத பாரு வா நிலைமை வளமை புதுமை எல்லாம் எனக்கு தெரியும்டா அம்மாட்டே நீ ஒரிசி பாக்குறியா இத பாரு நான் நினைத்தால் எதுவும் சாதனை பண்ணலாம் ஏ மகனே மாயாண்டி மையானோ போக வேண்டும் அங்க மையானோ போகணுமே
ஆண்டவனே திங்கேனுமே சுடுகாடு போகணுமே அம்மா சுடுகாடு போகணுமே சுத்த வீடோ திங்கேனுமே மகனே மாயாண்டி நல்லா இருக்குடா. இத பாரு, இது மட்டும் போதாது, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு இருக்கு. ஏ மகனே மாயாண்டி, மாயாண்டி அம்மா சொல்லுதை கேட்டா என் செல்ல பிள்ளைங்க. இத பாரு, மையானம் போக வேண்டும், மாண்டபிடங்கள் திங்க வேண்டும், சுடுகாடு போக வேண்டும், சுட்ட படங்கள் எல்லாம் திங்க வேண்டும். ஆமா, என் மாயாண்டி சுடலை ஆண்டவா சாமாதி சாமா சதிசாம நேரத்திலே தாய் மகனமாக வருகின்றார். அங்கே கச்சை ஏது பரந்தி கட்டியே கருத்த கச்சே தம்பியானே முண்டே சுவாமியே தாயு நல்ல அலனுமாலே முண்டே நோடே தாயு நல்ல அலனுமாலே மகனுமாலே ஆண்டி மாயாண்டி அதே சுடமாட சுவாமி பேச்சு சுடலை மண்டல் வருகிறார். மையான காட்டுக்கு வருகிற போது வெள்ளிக்கிழமை ஒரு சாம நேரத்திலே பேச்சு சுடலை மண்டல் மூன்று பேரும் வேதி மையான காட்டுக்கு வருகிற போது இவங்கள தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இடம் பொருள் ஏவல் உணர்ந்து செயல்படுவா. எந்த இடத்துல எப்படி போகணுமோ நல்லா இருக்கு. எந்த இடத்துல எப்படி போகணுமோ அப்படிதான் போகணும். ஆமா, சரியா? இளம் அறி கொலை அறியக்கூடாது, நல்லா புரிச்சுக்கோ. என் மகனே மாயாண்டி,
நம்முடைய புதுமை பலமை எல்லாம் நாடு நகரம் அறியணும். ஆமா, அறிய வேண்டும். எதுக்கு பிறந்த வளர்ந்தோன்னு ஊர் உலகம் தெரியணும். ஏதோ அதான் பிறந்த வளர்ந்தோம் 3 முறை மூக்கப்பட்ட சாப்பிட்டோம் பூமிக்கு பாரமா இருக்கு உங்களை செய்யல செத்து மடிஞ்சிரு. அதுதான் உலக துயரம் என்று சொல்லவா. ஏ மகனே மாயாண்டி சொல்லலையாண்டவா அங்க மையானோ போகணுமே மையான காட்டுக்கு வருகின்ற போது ஆண்டி மாயா ஆண்டவன் ஏ 5 மணி வல்லையமோ 5 மணி வல்லையமோ சொல்லணுமோ 7 மணி வல்லையமோ சொல்லணுமோ காட்டுக்கு வருகின்ற போது ஆண்டி மாயாண்டி சுடலை மாட சோமியே வருகின்ற போது 5 மணி வல்லையும் அருகிலே அது 7 மணி வல்லையும் இடையிலே ஒரு சல்லடம் 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 ஏ சல்லடம் ஆண்டி மாயாண்டி சுடலை மாட சுவாமி மையான காட்டிலே வருகின்ற போது ஏ ஆடி வந்த வருகையிலே ஆடி வந்த வருகையிலே காட்டுக்கு வருகிறார். மையான காட்டுக்கு வருகிற போது அங்கு பெண்கள் எல்லாம் அருமை பெருமையோடு வெந்து கொண்டிருக்கிறது. மையான காட்டிலே பெண்கள் எல்லாம் எப்படி வந்து கொண்டிருக்கிறது ஐயா? சந்தன கட்டையிலே சந்தன கட்டையிலே சவங்கள் எல்லாமே கண்டே கட்டையிலே கண்டே கண்டா கட்டையிலே
மையா கட்டே காண்ட வீடு வேத கண்டே வேத கண்டே அப்படியே மையான காட்டிலே மாயாண்டி சுடலையாண்டவன் தம்பியான முண்டனோடு தாயான பேச்சியம்மா ஆண்டி மாயாண்டி சுடலையாண்டவன் மையான காட்டுக்கு வருகிற போது பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 7 மாதம் சூழ்நிலை கொண்டு வந்து எண்ணி எருவடிக்கு ஈரவண்ண மேல பூசி பரத்தி எருவடிக்கு பச்சை மண்ணை மேலே பூசி எமக்கால தூதன் வந்து 7 துரத்தி கொண்டு தமிழ் போட்டு ஊறிக்கொண்டு இருக்கிறாங்க. எப்படி எப்படி வந்து கொண்டிருக்கிறது ஐயா? வானே மட்டும் புகையேழுமே 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 மாண்டே பிறந்தே ஏகோதை புகையேழுமே புகையேழுமே ஏகோதையனே மையான காட்டில வந்து பார்க்கிற போது மையான காட்டில வந்து பார்க்கிற போது சந்தன கட்டையிலே சமங்கள் எல்லாம் வெந்து கொண்டிருக்க கண்டா. போரச கட்டையிலே கூண்டதோடு பிணமிருந்து வெந்து கொண்டிருக்க கண்டா. ஆமா